ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இனியாவுடைய முகம் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜட்ஜஸ் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹரிஷோட பர்ஃபார்மன்ஸுக்கு இப்படி ஒரு பாராட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பின்னணி என்னென்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜி தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமாப்பா சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்ற இந்த ஒரு ப்ரோக்ராம்ல சூப்பரா ஒவ்வொருத்தரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா ஹரிஷ் பண்ணியிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்லாம். இவர் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பச்சைமலை பூ பூச்சியில தேனக்கூடிய இந்த ஒரு பாட்டு. ஆனா இந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு இன்னொருத்தரும் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின்னர் பண்ணவங்க ஜான் ஜெரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பாத்தீங்கன்னா இதே பாட்டை ஒண்டர்ஃபுல்லா பாடிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இந்த பாட்டு வந்து ஒரு ஐக்கானாவே இருந்துச்சு. இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு அவருமே ஞாபகம் வந்தாரு. அதனால இந்த விஷயத்த மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு எத்தனை பேர் இவர் ஞாபகம் வந்தாங்கன்ற விஷயத்தை முடிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஹரிஷ்க்கு என்ன பண்ணிருக்கான்ற விஷயத்த பார்ப்போம். ஹரிஷோட பர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தும், அது மட்டும் இல்லாம ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு இந்த பாட்டு நான் ரிப்பீட்டடா போட்டு காட்டிருக்கேன். இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ரொம்பவே கான்ஸ்டன்டா எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப ஹரிஷ் பாடினதால இந்த பாட்டு எனக்கு இன்னமும் மனசுல ஆணித்தனமா எனக்கு பதிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை இவர் ரொம்பவே சூப்பரா பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்டேஜ்ல ஊஞ்சல்ல உக்காந்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம புஷ்பவனம் குப்புசாமி அவர் பாத்தீங்கன்னா இதே மொமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதா மேம்காக ஒரு லைன்ஸ் எல்லாம் எழுதி இந்த பாட்டையும் அவருக்காக பாத்தீங்கன்னா பாடி டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. ஹரிஷ்க்கு 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருடைய ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட்டோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சன் எல்லாம் பார்த்திருந்தாங்க. அதுல இனியாவுடைய மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதவெடுப்பாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்னமும் பாட ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும். ஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்துல ஸோ கண்டிப்பா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினா மட்டும்தான் அடுத்த லெவல் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாம கொஞ்சம் கான்பிடண்டா இறங்கலாம் அப்படின்ற பாத்தீங்கன்னா அந்த முகம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அதுல ஒன் ஆஃப் த பர்சனா வந்து பாத்தீங்கன்னா இனியாவும் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இனியாவை ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றது, இவங்க ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய மகள்ன்றதால இவங்களோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ரொம்பவே ஆவலா வந்து பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் இவங்க 2 பேருமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்களா இல்லையா, ஸோ அடுத்த கட்டத்துக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தால் தான் அடுத்தடுத்த டாப் லிஸ்ட் ஃபைல வந்து பாத்தீங்கன்னா போக முடியுன்றதுக்காக தான் இந்த ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க்கப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, ஹரிஷோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.